ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஆனியன் ரிங்ஸு. இது எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இது பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் ஆனியனை கட் பண்ணிக்கலாம். இப்போது முன்னாடி பின்னாடி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஆனியனை வந்து தோல் உரிக்காமல் அப்படியே பின்னாடி இருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு ரொம்ப சூப்பராக வரும். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன டிப்பு தான். இது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். இதை அதே போல் வெட்டி எடுத்துக்கலாம். இது போல் அதில் உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நாம் இது தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த ரிங்ஸ் மட்டும் வேணும். அதை சுற்றி நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். இப்போ இதே போல் எல்லா ரிங்கையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. அந்த கலருக்காக சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன் ரிங்ஸை இதே போல் அந்த மாவில் வந்து நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மாவு பிடிக்கிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துட்டு இப்போ நாம் இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே போல் பொரிக்கிற அளவுக்கு தேவையான ரிங்ஸை இதே போல் முக்கி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போ இதே போல் இதில் தேவையான அளவு ரிங்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா திருப்பி விட்டுடலாம். இது ஈவினிங் டைம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நல்லா செவந்திருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்லா மொறுமொறுப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதே போல் நம்ம மீதி இருக்கிற ஆனியன் ரிங்ஸையும் இதே போல் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆனியன் ரிங்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.